இங்கே வந்து வார் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இங்கே பேனிக்ல இருக்கலாம். கரெக்டா? ஐயோ போர்ட்ஃபோலியோக்கு ரெட்டா இருக்கா, பயங்கர ரெட்டா இருக்கா, இன்னும் மார்க்கெட் கிராஸ் ஆகுமா, இன்னும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுமா, இது சப்போர்ட்டா இருக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். கரெக்டா? பட் நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ல, சரி 5 ஸ்டேஜில் இந்த மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரையும் இப்போ வார் சுச்சுவேஷனையும் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப போகிறது இல்லை, ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு இங்கே ரெடியாகி வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய கடமை வந்து சொல்லிக் கொடுக்குறது, கற்றுக்கிறதும் கற்றுக்காததும் உங்களோட விருப்பம், ஃபுல்லாக கற்றுக்காததும் உங்களோட விருப்பம். ஒருவேளை 50,000 ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும்னா அது இன்னும் பெருசாக வச்சிருப்பாங்க. மெம்பர்ஷிப்பில் போடக்கூடிய வீடியோ தான் திருப்பி நான் பப்ளிக்காக போடுறேன். இந்த வீடியோக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்காக ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த மெம்பர்ஷிப்கான அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்காது. ஏன்னா பேசிக்காக மெம்பர்ஷிப்பில் பெருசாக டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணி 30 நாள் கூட ஆகலை, ஆல்மோஸ்ட் 11-12 வீடியோ போட்டுட்டோம். சரியா? அப்போ அந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற பிளானை வந்து பப்ளிக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த வாரம் இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ நான் மெம்பர்ஷிப் 4,000 ரூபா கொடுத்து பே பண்ணீங்க அப்படின்னா 25 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் கூட என்னால் வீடியோ போட முடியும். உட்காந்து பார்ப்பாங்க. ஒருத்தர் எடுத்தாலும் ஒருத்தர் ஃபுல்லாக உட்காந்து என்ன சொல்றாங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து பேக் டெஸ்ட் பண்றாங்க. இங்க ஃப்ரீயா 6 நிமிஷத்துல வீடியோ போட்டாலும் 6 நிமிஷம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ புரிஞ்சுவேங்க. சரியா? இப்போ நான் எனக்காக எவ்வளோ பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நான் உங்களுக்காக எவ்வளோ பேசியிருக்கேன். ஒரு 5 ஸ்டெப்பு. சரியா? 5 ஸ்டெப்பு நான் ஒரு சில எக்ஸாம்பிளோட எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிளோட எடுத்து வச்சுக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் வார், இதுக்கு முன்னாடி எங்க வார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் தான் 2014-15 காலகட்டத்திலே இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நான் அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இது வந்து லைவ் அனலைசிஸ் கிடையாது, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலைசிஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி உங்களுடைய அப்ரோச்சை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கெட் வியூ அப்படிங்கிறது ஷார்ட் டேர்மா எப்படி இருக்கோ இல்லையோ லாங் டேர்ம் வைஸா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டையும் ஒரு நல்ல லேர்னிங்கும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். பிப்ரவரி 24, 2022, ஏப்ரல் 2022, மே 2022, செப்டம்பர் 2022. இதில் ஒரு விஷயம் எடுத்து பாருங்களேன். பிப்ரவரி ஆல்மோஸ்ட் இது லோ லெவலில் இல்லை, ஹை லெவலில் தான் இருந்திருக்கு. கரெக்டாக பிப்ரவரி அப்படிங்கிற லெவலு. சரியா? ஏப்ரல் அப்படிங்கிற லெவலு பாருங்களேன். ஏப்ரல் நீங்கள் வித் டேட்டோட கூட நீங்கள் உங்களுக்கு வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, வித் டேட்டோட ரெஃபர் பண்ணிக்கோங்க. மே 20, 2022. சரியா? மே 20, 2022. மே இங்கே இல்லை, 20. ஓகே, ஸோ பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ திருப்பி ஒரு நியூஸ். ஓகேவா? மே 20, 2022. திருப்பி நவம்பர் 11, செப்டம்பர் நவம்பர் 11, 2022. ஓகேவா? செப்டம்பர் நவம்பர் 11. செப்டம்பர் அகைன் ஆல் டைம் ஹை. ஸோ திருப்பி நவம்பர், கரெக்டா? நவம்பர் 2022. நவம்பர்லையும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் அப்டேட்ஸ்லாம் நிறைய இருக்கு. பட் நீங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற இந்த ரஷ்யா உக்ரைனை கான்செப்டை எடுத்து வந்துட்டேன். இங்க வந்து 5 ஸ்டேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த மார்க்கெட்டோட சார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 5 ஸ்டேஜ். இதுவுமே ப்ரெடிக்டபிள் ஸ்டேஜான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ப்ரெடிக்டபிள் ஸ்டேஜ் தான். ஏன் ப்ரெடிக்டபிள் ஸ்டேஜ்? மார்க்கெட்டுங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணப்பட்டு அதுக்கான பொசிஷனை மேக் பண்ணி, ஆப்ஷனா இருக்கலாம், ஸ்டாக்கா இருக்கலாம், இல்லை ஹெட்ஜா இருக்கலாம், எதனால இருக்கலாம், அதுக்கான பொசிஷனை மேக் பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கிறது தான் மார்க்கெட்டோட பேசிக் தியரி. இதனால தான் மார்க்கெட் இஸ் அ ப்ரெடிக்டபிள் பிஸ்னஸ். சரியா? மார்க்கெட் இஸ் நாட் அ கேம்பிளிங், இட்ஸ் அ ப்ரெடிக்டபிள் பிஸ்னஸ். ப்ரெடிக்டபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமா, ப்ரெடிக்ஷன். இப்போ வந்து தோனி வந்து ஒரு இடத்துல 6 அடிப்பார்னு ப்ரெடிக்ட் பண்றேன். அப்போ நான் 6 அடிப்பார்னு பெட் பண்றேன், அது லாஸ் ஆயிருது. ஆனால் நான் 6 அடிப்பார்னு சொல்லிட்டு 4ல பெட் பண்ணல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரெடிக்டபிள் அப்படின்னா அவர் அடிப்பாரா அடிக்கலையா அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. அவர் அடிப்பார் அப்படிங்கிறது தான் அனாலிசிஸ் நமக்கு சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் சொல்ல வர கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம்பிளா கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு வார் நடக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, இல்லை ஒரு குட் நியூஸோ பேட் நியூஸோ ஏதோ ஒன்று வருது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறத விட்டுட்டு இங்க கரண்டா நடந்துகிட்டு இருக்க கான்செப்ட்டுக்கு வரும். பாருங்களேன், ஏப்ரல் 2024 இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? கரண்ட் அப்டேட்டுக்கு வந்துடுறேன். ஏப்ரல்லே இது ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 2024 இது வந்து எக்காரணத்துக்கு மட்டும் லைவ் அனாலிசிஸ் கிடையாது. பட் பாருங்க, ஏப்ரல் 2024 என்ன நியூஸ்? சரியா? இதுதான் நியூஸ். உங்களுக்கு வாசிச்சேன்னா நீங்க வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. நான் ஃபுல் டீட்டெயிலாக வாசிக்க போறதில்லை, ஏன்னா பெருசா போகும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது ரியாக்ட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ரியாக்ட் ஆகல. ஆனா பீப்புள் ஷாக் ஆகிறாங்க. ஓகே, பீப்புள் ஷாக் ஆகிறாங்க. அதனால ஒரு ஸ்லைட்லி செல்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு 2024. ஓகே, ஸ்லைட்லி செல்லிங். இமிடியேட்டா ரியாக்ட் ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ரியாக்ட் ஆகவில்லை. இப்போ ஜூன் 2025, ஓகே, ஜூன் 2025 ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நியூஸ் வந்த உடனே மக்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டும் ரியாக்ட் பண்ணாது. சரியா? மார்க்கெட்டும் ரியாக்ட் பண்ண மாட்டாது, பண்ணாது. ரெண்டாவது ஸ்டேஜ். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்
நியூஸ் வருது, ஷாக் தான் ஆவாங்க. சரியா, ஷாக் தான் ஆவாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ரியாக்ட் ஆவாங்க. ஓகே, ரியாக்ட் ஆவாங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோமே. ரெண்டாவது ஸ்டேஜ்ல தான் ரியாக்ட் ஆவாங்க. அப்போ அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஜூன் 2025 வருது. ஓகே, 2025 ஜூன்ல வருது. இங்க பாருங்களேன், ஜூன்ல வருது. ஜூன்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வச்சிருக்க டே கேண்டில். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஜூன்ல ரியாக்ட் ஆகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் ரியாக்ட் ஆகுது. பாருங்களேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதுக்கப்புறம் இதை பத்தின எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. கரெக்டா, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ ஜூன்ல ரியாக்ட் ஆயிருச்சா, இதுதான் வந்து பேனிக் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. சரியா, பேனிக் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இப்போ மூணாவது ஒரு இடம், சரியா, மூணாவது ஒரு இடம் வந்து எல்லாருமே இந்த மார்க்கெட்டை, ஓகே, எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25,000 இந்த மார்க்கெட் 24,000 விழுந்துருச்சு. சரி, 24,400 விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 1000 1500 ரூபாய்னு வச்சுக்கோமே விழுந்துருச்சு. இந்த இடத்துல தான் வந்து லைக் ஜுன்ஜுன்வாலா, மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலா மாதிரி ஆட்கள்லாம் வந்து, ஏன்னா அவங்களாம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் இல்லையா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து கன்சியூம்ஷன் ஸ்டேஜ். சரியா, மூணாவது ஸ்டேஜ் வந்து கன்சியூம்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சியூம்ஷன் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், சரியா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து ஓகே, இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கு நமக்கு, அப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் வாங்குறதா கணக்கு அப்படிங்கிறத கணக்கு வச்சு, இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும். சரியா, இதுக்கு முன்னாடி ஒரு கிரேட் நாலேஜும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சா. கிரேட் நாலேஜும் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும், ஓகே, அப்படி இருந்தால் மட்டும் எக்ஸாக்ட் லோவை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கன்சியூம்னா என்ன, அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1008 டெக்னிக்கல் வார்த்தையை சொல்லிட்டு போகலாம். ஓகே, அங்கே என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இவ்வளோ சிம்பிளாக சொன்னதுனால நமக்கு இங்கே பெரிய ரீச் கிடையாது. சரியா, இந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைகள், புரியாத வார்த்தைகளை பேசுனா இருக்கும். சரியா, ஸோ அப்போ பேசிக்கா இந்த மூணாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே வர வர உங்களுக்கு வாங்கியிருக்காங்க. பிரைஸ் ஆக்ஷன்ல இதுதான் பல்சிவ். சரியா, பல்சிவ், இம்பல்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட். நீங்க பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்க மாட்டீங்க. அப்படி காட்டாலும் இவ்வளவு சிம்பிளா மார்க்கெட் கிடையாது, டெக்னிக்கல் வார்த்தையை போட்டதுதான் மார்க்கெட்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஓகே, பட் ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்கு வரும். நாலாவது, சரியா, நாலாவது வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும். ஓகே, ஸ்டேபிள் ஆகும். ஸ்டேபிள் ஆகுதுன்னா என்ன, ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு டைமிங்குள்ள, இல்லை வித்தின் திஸ் பீரியட், அதாவது ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசம், இல்லை 5 மாசத்துல இருந்து 6 மாசம், இந்த வித்தின் பீரியடுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டுங்கிறது ஸ்டேபிள் ஆகும். ஓகே, மார்க்கெட்டுங்கிறது ஸ்டேபிள் ஆகும். பிகாஸ் நீங்க ஆஃப்டர் ரஷ்யா உக்ரைன் வர பார்த்தாலும் சரி, இல்லை இப்போ சரி அந்த ஜூலைல இருந்து எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில், ஓகே, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டுங்கிறது ஸ்டேபிளாக நின்றுச்சு. எப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்ல செல் ஆச்சு. எப்போ நான் சும்மா உங்களுக்கு வரையணும் அப்படின்னு வரைஞ்சிருக்கேன். மேபி இந்த ரேஞ்சை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சோ அந்த ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆச்சு. எப்பெல்லாம் சப்போர்ட் வந்துச்சோ அப்போ உங்களுக்கு பை ஆச்சு. அப்போ நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த நாலாவது ஸ்டேஜ் தான். சரியா, ஸ்லோலி, சரியா, பொறுமையா. ஓகே, அந்த ஏன் இதை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 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 பேனிக்கான சிச்சுவேஷன் நடந்துருச்சு. சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுத்துருச்சு. மார்க்கெட் வந்து இப்படி இருந்த இடத்துல ஒரு ஷாக் கொடுத்துருச்சு. ஓகே, ஷாக் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களை பேனிக் கிரியேட் பண்ணப்படுது. செல் ஆகுது. ஓகே, செல் ஆகுது. இப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எங்க வராங்க, இங்க இருந்து ஓகே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க, திருப்பி கீழே வருது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க, திருப்பி கீழே வருது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. ஓகே, இப்படி பை ஆகிட்டே வருது. இப்போ ஒரு இடத்துல மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுது. ஓகே, ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நடந்தது வந்து மூணாவதா நடந்த விஷயம். சரியா, இந்த இடத்துல நடந்தது வந்து நாலாவதா நடந்த விஷயம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வரையும் போது இங்க வரைக்கும் வரைஞ்சு காமிச்சிட்டேன். இது இங்கேயே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. சரியா, இப்படி இருந்து இப்படி வந்து, சரியா, இப்போ இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகலாம், மிடில் ரேஞ்சில் ஸ்டேபிள் ஆகலாம். சரியா, ஸ்டேபிள் ஆகலாம் இது. சரியா, இந்த ஸ்டேபிளைசேஷன் உடனே இமீடியட்டா அப்படி எஞ்சி உங்களோட லைஃபை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருமான்னு கேட்டீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுக்காது. ஏன் கொடுக்காது, இது இன்னும் கொஞ்சம் பேனிக்கே கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கேயே பாதி பேர் வித்துட்டு போயிருப்பாங்க. கரெக்டா, பேனிக்ல வித்துட்டு, இங்க பேனிக்ல வித்தவங்களும் ஸ்மார்ட் செல்லர்ஸ். சரியா, ஸ்மார்ட் செல்லர்ஸ். ஏன்னா இன்ஸ்டியூஷன் தான் பேசிக்கா ஹை லெவல்ல செல் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போய் இல்ல மார்க்கெட் கிராஸ் ஆயிரும், 50% விழுந்துரும், 40% விழுந்துரும், கீழே வந்தா பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல் பண்ணிட்டு போயிடும். என்னைக்குமே நீங்க ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர் தான் புரிஞ்சுங்க, அன்டில் நீங்க செல் பண்ற வரைக்கும், சரி, அன்டில் நீங்க செல் பண்ற வரைக்கும் அது உங்களுக்கு லாஸ் கணக்கே கிடையாது. நீங்க எப்போ செல் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு கிளிக் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு லாஸ் கணக்கு. அதுக்குன்னு இதே மெத்தடை கொண்டு போய் நான் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணுவேன், நான் செல் பண்றப்பதான் எனக்கு வந்து லாஸ் கணக்கு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல 0 ஆகுதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஆன் எக்ஸ்பைரி இருக்கு. சரியா, இப்போ ஸ்டாக்ல 0 ஆன் எக்ஸ்பைரி ஆகுமா, இந்த மாசம் ஆயிருமா, அடுத்த மாசம் ஆயிருமா, அன்டில் இந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற வரைக்கும் ஆகாது. கரெக்டா, இங்க உள்ள எல்லா கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆயிருமா, வாய்ப்பு இல்லை.
கரெக்டா ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல ஏதோ தப்பா நடக்கலாம், லைக் எஸ் பேங்க் நடந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தப்பா நடக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நம்மளால முடியாத இடத்துல தப்பா நடக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அதையுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் அந்த கான்செப்ட் போக வேண்டாம். பட் இங்க வரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் பேனிக்கை கிரியேட் பண்ணும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இல்ல இன்னும் மார்க்கெட் செல்லு தான் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் உங்க லைஃப், ஏன்னா அங்க ஆல்ரெடி ஸ்லோவா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்னும் ஒரு பெட்டர் லைஃபை கொடுக்கும். இது உங்களுடைய ரியல் லைஃப்ல, சரியா, உங்களுடைய ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தீங்க, ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, சரி, ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ எங்க ஃபேமிலியிலே ஏதோ ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் நடக்குது, நான் இமீடியட்டா ரியாக்ட் ஆகணும் கேட்டா ரியாக்ட் ஆக மாட்டேன், கரெக்டா ரியாக்ட் ஆக மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்ல, இப்போ ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது, சரி அப்படின்னு வச்சுக்கோமே, நடக்கக்கூடாது யாருக்கும், பட் நான் நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்றேன். பாஸ்ட்ல எல்லாத்துக்கும் நடந்திருக்கு இல்லையா, இமீடியட்டா ரியாக்ட் ஆன கேட்டா இருக்க மாட்டேன். பட் அவங்கள போய் நேரில் பார்க்குறப்ப நான் அதை ரியாக்ட் ஆகணும்னு கேட்டா கண்டிப்பா ஆயிருப்பேன். அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு பேனிக்கா இருக்கும். பட் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அது ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா அது ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதை இமீடியட்டா என்னால் வெளியே வந்திருக்க முடியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நான் மறந்திருக்க மாட்டேன், சரியா. எனக்கு வார் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும், போர் நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், சரியா, நான் மறந்திருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதுல இருந்து கொஞ்சமா வெளியே வந்து என்னுடைய லைஃபை ஒரு குட் லைஃபா ஸ்டார்ட் பண்ண தொடங்குவேன். இதுதானே இந்த 5 ஸ்டேஜ் தானே வாழ்க்கையிலையும், இதே 5 ஸ்டேஜ் தாங்க மார்க்கெட்லையும், பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அப்போ என்ன 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 கான்செப்ட்லாம் இருக்குங்க, 5 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து ஷாக்கு, சரியா, ஷாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஷாக்கு தான் ஆவாங்க, அங்கே ரியாக்ட் ஆகாது மார்க்கெட், சரி, அங்கே ரியாக்ட் ஆகாது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது, மேபி ஒரு டெக்னிக்கலா எடுத்துக்குமே, ஒரு இடத்துல சப்போர்ட் வந்து பிரேக் ஆகுது, இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் வருது, சரியா. இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு அதிகப்படியான நீங்க நியூஸ் பார்க்கலாம். டெய்லி ஒரு நியூஸ், வாரம் ஒரு நியூஸ், வாரம் உல்டாவான நியூஸ், ஒரு நாள் பை ஆகிற நியூஸ், ஒரு நாள் செல் ஆகிற நியூஸ், ஓகே சாரி, ஓகே, செல் ஆகிற நியூஸ் அப்படிங்கிற நியூஸ்லாம் வரும். இந்த இடத்துல தான் இன்வெஸ்டர் பேனிக் செய்யப்படுவார்கள். இதைத்தான் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது சொல்றோம், சரியா. பேசிக்கலி நியூஸ் இஸ் மேட் ஃபார் மேனிப்புலேஷன் ஒன்லி தான். இஃப் யூ ஆர் ரீடிங் த நியூஸ், ரீசெண்டாக பார்த்துக்கலாம், இஃப் யூ ஆர் ரீடிங் த நியூஸ் யூ ஆர் மிஸ்இன்ஃபார்ம், இஃப் யூ ஆர் நாட் ரீடிங் த நியூஸ் யூ ஆர் அன்இன்ஃபார்ம். ஓகே, இது ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கன் ஆக்டர் சொல்லியிருப்பாரு. பட் அவங்களுக்கான கிளைம் அவங்களுக்கு கொடுத்துக்கும். ஓகே, ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன, ஓகே, மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற யோசிங்க. இந்த இடத்துல தான், ஓகே, அந்த மூணாவது ஸ்டேஜ்ல தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் மைண்டாக கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் இன்ஸ்டியூஷன் வாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து யாராலையும் சொல்ல முடியாது. மூணாவது ஸ்டேஜ் வந்து கன்ஃபியூஷன், சரியா. கன்ஃபியூஷன் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபியூஸ் தான். அவங்களுமே 100% வரலாம் வாங்க மாட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய எஜுகேஷன் இருக்கும். இப்போ 4வது ஸ்டேஜ் என்ன, ஸ்டேபிளைசேஷன். ஒரு இடத்துல ஸ்டேபிளா, அதாவது பெருசா மேலையும் போயிருக்காது, பெருசா கீழையும் போயிருக்காது, ஒரு இடத்துல ஸ்டேபிளைசேஷன் ஆகும், சரியா, ஸ்டேபிளைசேஷன் ஆகும். 5வது கேஸ் என்ன, ஒரு குட் ரெக்கவரி கொடுக்கும். இப்போ சரி, இந்த 5 ஸ்டேஜ்ல இருந்து இப்போ கரண்டா, சரி, இப்போ கரண்டா நிஃப்டில என்ன ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள், சரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குமா, 2வது ஸ்டேஜ்ல இருக்குமா, 3வது ஸ்டேஜ்ல இருக்குமா, 4வது ஸ்டேஜ்ல இருக்குமா, 5வது ஸ்டேஜ்ல இருக்குமா அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாராவது தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அதை வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கமாண்ட் வரதை வச்சு இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத, பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், சரியா, ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம டைமண்ட் மெம்பர்ஷிப்ல கிளியர் அண்ட் கட் கான்செப்ட்ல இதை எப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது. இப்போ நான் ஒரு 5 ஸ்டேஜ் இல்லையா, இதை எப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது, இந்த 5 ஸ்டேஜ் வரப்போகுது அப்படிங்கிறத எப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது, இது இப்போ கரெக்டாக என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் 90% எஜுகேஷனை வந்து நம்ம அந்த வீடியோவில் முடித்து விட்டோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.